யார் வந்தாலும் ஓகே தான், யார் வந்து பெஸ்ட்டு பண்ணாலும் ஓகே தான். அது இதே காங்கிரஸ் ஆர் பிஜேபி. பட் இந்த ஏரியாவில் இருக்க இந்த இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக அதெல்லாம் ஆல்ரெடி ஓகே தான். பட்டு இந்த முக்கியமாக நாங்கள் யூத்து, அதனால் அந்த பெட்ரோல் ப்ரைஸ் அது ஒரு பில்லோ 90 85 அந்த மாதிரி போச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் எஜுகேஷன் வைஸ், சேஃப்டி வைஸ், அப்புறம் அந்த எக்கானாமிக்கலாக இதெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணால் கொஞ்சம் லோ கிளாஸ் பீப்புளும் எல்லாமே இது பண்ணலாம். அந்த மாதிரி மாறினா நல்லாயிருக்கும். நீங்கள் எதுவும் பர்டிகுலராக எதிர்பார்க்குறீங்களா இவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு? இப்போ வரைக்கும் இது இவங்களுக்கு தான் இருக்குது. மேபி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அவங்க வந்தால் மேபி எதாவது பண்ணலாம். ஆப்போசிட் பார்ட்டி 2024 யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆட்சி வந்து மக்களோட சாய்ஸ் தான். அப்படி பார்த்திங்கன்னா இப்போது நம்ம எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ தளபதி வரன்றாங்க. நான் தனுஷ் ஃபேன் தான், பயங்கரமான தனுஷ் ஃபேன். பட் இருந்தாலும் தளபதிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. அவர் வந்து எதனா ஒன்று மாறும். ஏன்னா அவருக்கு நிறைய பிஸ்னஸ் மைண்ட் இருக்கு இல்லையா? இல்லை, இப்போ வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமான ஒரு ஆப்போனன்ட் பார்ட்டி. ஆமாம். இப்போ அவங்கள இப்போ மோஸ்ட்லி நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க? யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது டெஃபினட்டாக காங்கிரஸ் தான் ப்ரோ. ஏன்னா அவர் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்ஸ், ஹிந்துஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். கிறிஸ்டியானிட்டி எதுவும் பார்க்குறதில்ல. பிஜேபி வந்தால் இந்து முன்னணின்னு ஒன்று முன்னே வரும். நமக்குள்ளே ஒரு வேறுபாடு வரும். அதுக்காக போனோன்னா என்னோடய முஸ்லீம் ஃப்ரெண்டை நான் அடிக்க வேண்டிய நிலமை வரும். என்னோடய கிறிஸ்டின் ஃப்ரெண்டை நான் ஒதுக்கி வைக்க நிலமை வரும். அதெல்லாம் தப்பு இல்லையா? நமக்கு தேவை ஒரு சமத்துவம். அதுக்காக அங்கே திராவிடம் ஒன்று கூட இருக்குது. அது நம்ம காங்கிரஸுக்கு போடலாம். அது டெஃபினட்டாக காங்கிரஸ் உள்ள வந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு தோணும். விலைவாசி குறைஞ்சா போகிறோம், வேறு எதுவும் மாற்றங்கள் வரும். இலவசம்லாம் நிறுத்திட்டு விலைவாசி கம்மி பண்ணால் போகிறோம். கஷ்டப்படுறப்ப யாருமே வரல. எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து கொடுத்து என்னென்ன புண்ணியம் சொல்லுங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்களே தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் தான் போய் படுத்திருந்தோம். ஒரு வாரமாகவே வீட்டுள்ள வர முடியாமல் வீட்டுள்ளலாம் தண்ணி போந்து அவ்வளோ. அப்போல்லாம் யாரும் வந்து பார்க்கல. எல்லாம் தண்ணியெல்லாம் வெளியே போன பிறகு வந்து பார்த்து என்ன புண்ணியம். இப்போ இருக்கிறவங்க பார்க்குறது ஒன்றும் சரியில்லைங்கண்ணா. முன்ன மாரி ஜெயலலிதா அம்மா முன்னே இருந்தாங்க, அவங்க எல்லாம் பார்த்தாங்க, செஞ்சாங்க. மாநில அளவுன்னு பார்த்தா இப்போ இருக்க சூழலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வலுவான ஒரு கட்சி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கேயும் மத்திய அரசுக்கிட்ட நம்ம வாங்க வேண்டிய உரிமைகளை கேட்டு வாங்குறது ஒரு வலுவான கட்சி வந்து நல்லாயிருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த இப்போ இருக்க சூழலுக்கு வந்து திமுக தான் இருக்காங்க. அந்த மாதிரி மற்றபடி ஏடிஎம்கே இருக்காங்க, ஆனால் இப்போ அவங்க ஒரு வலுவான இடத்துல இல்லை. மற்றவங்கள்ட்ட சொல்கிற கேட்குற இடத்துல தான் இருக்காங்க. அந்த அடிப்பில் பார்த்தா இவங்க வந்தாலும் ஓரளவு பரவாயில்ல. மத்தியிலே அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது காங்கிரஸ் கொஞ்சம் நேச்சுரலாக பலவீனமாக இருக்காங்க, பிஜேபி தான் கொஞ்சம் பவராக இருக்காங்க. ஆனாலும் பிஜேபி வந்து என்ன சிக்கல்னா அந்த மதவாத சிந்தனைகள் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதனால் மக்கள்கிட்ட பல பிளவான விஷயங்கள் வந்து நிறைய வர்றது வாய்ப்பு இருக்கும். ஒரு அவங்க வந்து என்னன்னாக்கா ஒரு தேவையில்லாமல் சில பிரச்சனைகள் மக்கள் இடையில சில பிரச்சனை வரும். அதே மாதிரி 2 தடவை ஆண்டுட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட நிறைய ஊழல்லாம் வந்துச்சு. ஊழல் இல்லாமல் தான் அவங்க வந்து நடத்தும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க கட்சியிலையும் பல ஊழல், பல பேர் கட்சியில் எம்எல்ஏ எம்பிகளை விலைக்கு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவங்க பண்ணுறாங்க. அது வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் விரக்தியை உண்டாக்கியிருக்கு. ஆனால் இப்போ இந்த ராமர் கோயிலை வச்சு கொஞ்சம் அவங்க வர முயற்சி பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு அது சாத்தியமாகன்னு தெரியல. ஆனாலும் வந்து வலுவான எதிர்கட்சி இருந்தால் தான் எந்த ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அது அரசாங்கத்துக்கு நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இல்லைன்னு சொன்னால் அது அழிவு நோக்கி போகிற மாதிரி இருக்கும். அதனால் எதிர்கட்சியிலும் எந்த கட்சி வந்தாலும் வலுவாக இருக்கணும். மற்றபடி மாநில பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு இந்த கூட்டணி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த கட்சி வந்தால் எங்களுக்கு என்ன பார்க்குறது? நாங்கள் கடலில் வருமானம் இல்லைன்னாக்கா எங்கள் தொழில் வருமானம்லாம் யார் சோறு போகிறது? எங்களுக்கு கட்சி வந்தாக்கா நல்லது செஞ்சால் நல்லது செய்ய போகிறோம். எங்கே நல்லது செய்கிறாங்க? எதுக்கு இல்லாத தான் நாங்கள் ஆட்டில் போடுறோமே. பிஜேபி வந்து ஓயில் மரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்டா முதல்ல பார்க்க போனால் நம்ம வந்து இப்போதைக்கு தேவை வந்து அண்ணாமலை தான் இங்கே முக்கியம். ஏன்னா வந்து அண்ணாமலை வந்தால் கண்டிப்பாக எதனா செய்வார். இந்த ஓயில் வந்து அடியோடு ஒழிப்பார். அது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த அதிமுக கூட்டணி வந்து ரொம்ப பிரிஞ்சு போயிருக்குது. அது ஒன்றா சேர்றதுக்கு சான்ஸு கிடையாது. இருந்தாலும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அவங்களும் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டு மீண்டும் வந்து திமுக மட்டும் வரக்கூடாது. ஏட்டா அது வந்து வாரிசு அரசியல் ஆகி போச்சு. முக ஸ்டாலின் வரமாட்டேன்னு சொன்னார், அரசியல் வந்து யார் வரமாட்டான்னு சொன்னார். இப்போ வந்தாச்சுன்னா வச்சுன்னா அப்படின்னு அவர் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அவர் மேலேயே. சரிங்களா? இப்போதைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை பார்க்கும்போது அண்ணாமலை வந்தால் நல்லாயிருக்கும். 2024 தேர்தலை பொறுத்தவரையும் பொதுவாக விலைவாசி தான் மோடி, அது மாற்றம் தான் எதிர்பார்க்கணும். இந்தியா கூட்டணி வந்து இங்கே வந்து வெல்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி மாறணும்னு பார்த்தா ஆட்சி கண்டிப்பாக மாறி தான் அவனை 10 வருஷம். பயங்கரம் விலைவாசி, பெட்ரோலு ஐயோப்பா சொல்லி மாளாது. அதை பற்றி என்னது பேசுறது? அடுத்த எலெக்ஷனில் மோடிலாம் வரக்கூடாது. அவர்லாம் வந்தார்னா
இன்னும் ஆட்சி இன்னும் என்னென்ன பண்ணுவார் தெரியாது. அவர் பண்ணுறது ரொம்ப எல்லாமே ஃப்ராடுத்தனம் தான். ரொம்ப மோடியாக இருந்து கேடி வெல்லாம் பண்ணுறாப்பல ஆள். அது என்னன்னா இப்போது பண்ணதெல்லாம் கூட ரொம்ப ஒஸ்ட்டு தான். அந்த அயோத்தியில் அந்த இந்து கோயில் தான் கட்டணும் அப்படின்னா தப்பு. எல்லா மதமும் 3 மதம் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ஏன் அதே பக்கத்தில் ஒரு கிறிஸ்டின் கோயிலை கட்டலாம், அதே பக்கத்தில் ஒரு முஸ்லீமை கட்டலாம். அதுன்னு அவரது மட்டும் பெருசாக வைக்கணும். அதை உடனே ஏர்போர்ட்டை உடனே போட்டாங்க. இதெல்லாம் தாவலாக பண்ணாங்க. ஏதோ ஒரு கோயிலை இடிச்சிட்டு திருப்பி அது மேலே இது கட்டினாங்களாம். அப்புறம் அந்த பக்கத்தில் ஏதோ கட்டினாங்க. எவ்வளோ இடம் இருக்குது அங்கெல்லாம் கட்டிடலாம். இவரெலாம் வரக்கூடாது. ஒரு நல்ல ஆட்சி செய்கிற மாதிரி வரணும். அவர் வந்தால் நல்லது. மோடிலாம் சான்ஸே இல்லை. ஆனால் யார் வர்றதுன்னு தெரியல. ஆனால் நல்லா ஆட்சி செய்கிற மாதிரி வரணும். மோடிலாம் வரக்கூடாது தயவுசெய்து. மோடி அவங்க டேடி கூட போனால் நல்லா இருக்கும். தாவலாக பண்ணுறாரு அவர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட காங்கிரஸ் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிஜேபி ஏன் வரக்கூடாதுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ராமராஜ்யம் சொல்லிட்டு முஸ்லீமையும் கிறிஸ்டினையும் வந்து பிரித்து பார்க்கறதே அவங்களுக்கு வேலையாக ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஜேபி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 60 ஆண்டு காலம் வந்து ஆட்சி நடத்தினாலும் விலைவாசி உயர்வு இல்லை. ஆனால் பிஜேபி வந்துருந்து ஒரு 10 வருஷமாகவே வந்து எல்லாமே ஏறிடுச்சு. இப்போது கேஸ்லேருந்து மண்ணிலேருந்து அரிசி கொண்டு அரிசியெல்லாம் முன்னாடிலாம் வந்து 15 கிலோ 25 கிலோலாம் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ 15 கிலோ மேலே வந்தாலே வந்து ஜிஎஸ்டியும் 25 கிலோ வந்து மேலே வந்தாலே ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப அவஸ்தை நமக்கு பிஜேபி வந்துருந்து. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் 10 வருஷம் முன்னாடிலாம் வந்து இந்த கேஸ்ன்றது வந்து கம்மியாச்சு. 450 ரூபா இருந்துச்சு. ஆனால் பிஜேபி வந்து 1000 ரூபா மேலே வந்துருச்சு. இப்போ பெட்ரோல் அப்படி தான். 60 ஆண்டு காலம் வந்து அவங்க ஆட்சி செஞ்சாலும் எந்த ஒரு விலைவாசியும் இல்லாமல் இருந்துச்சு. இந்த 10 வருஷத்தில் வந்து ஹைலைட்டாக போயிடுச்சு. பிஜேபி வந்து 10 வருஷத்தில் வந்து மக்கள் வந்து முன்னேற்றம் ஆடினாங்களா இல்லையோ அதானி அம்பானியை வந்து அதிகமான வருவாய் இருக்காங்க. இப்போ நம்பர் 1ல ஆயிட்டாங்க. இப்போ கடந்த ஒரு 3 வருஷத்தில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதனுடைய பங்கு வந்து கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அவங்க தான் வந்து வேர்ல்டுலேயே வந்து ஃபர்ஸ்ட்ல வரதுக்கு வாய்ப்புகள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வந்தால் நல்லா தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா மற்றவங்கலாம் வந்து அவ்வளோ இல்லை. அவங்க வந்தால் யார் வந்தாலும் வந்து பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க தவிர நமக்காக யாரை பேச போகிறது இல்லை. இங்கே யார் இருந்தாலும் சரி அதுதான். இல்லை இது இப்போ யார் வந்தாலும் மாற்ற முடியாது எதுவுமே. ஏன்னா அவங்களோட ஆட்சி தானே இது. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே பண்ணிப்பாங்க. நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதில் மாற்றுறது நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையோ எங்கேயும். ஆனா விலைவாசி அதே மாதிரி அதிகமாயிடுச்சு. ரேட் எல்லாமே அதிகமா தான் இருக்கு. பிஃபோர் 5 இயர்ஸ்க்கு பிஃபோர்லாம் வந்து கோல்டு 24,000 சம்திங் தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தா 40,000 சம்திங் வந்துருச்சு. ஸோ எல்லாமே அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் கண்டி நமக்கு எந்த அட்வான்டேஜுமே இல்லை. ஸோ மோஸ்ட்லி மாறினா நல்லா இருக்கும். யாரு வந்தாலும் சரி மக்களுக்கு செய்யுங்க. நீங்க அவங்கவுங்க ஃபேமிலிக்கும் அவங்கவுங்க சொத்து சேர்க்கிறதா ரெடியா இருக்காங்களே கண்டி எங்களுக்கு ஏதோ செய்யற மாதிரி தெரியல. என்ன சலுகைகள்னா ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் வந்தால் எல்லாருக்கும் வந்துச்சுன்னா அது வந்து எல்லாருக்குமே ஜாதி மதம் எல்லாமே எல்லாருக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் வந்தால் அது கொஞ்சம் ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி விஷன் தரும் எல்லாருக்குமே. ஏன்னா அதுதான் வந்து ஒரு 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 நாட்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். எந்த ஒரு கரப்ஷனும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் டெஃபினட்டாக வந்தால் நல்லது. ஒரு வேலை கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆளுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை அது போதும், வேற ஒன்றும் வேண்டாம். அந்த வட மாநிலத்திலேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு வேலையை கொடுத்தா பரவாயில்ல. வெளி மாநிலத்தவங்க வர வேண்டாம், நம்ம ஆளுங்க இருந்தால் பரவாயில்ல. இப்போ மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ரைவேட்டு இதுக்கு அரசு நிறுவனங்களே இப்போ நிறைய இது உதாரணமாக ரயில்வே மற்றவர்களையும் வந்து ப்ரைவேட்டு கொண்டு போகிறாங்க. அது ப்ரைவேட்டு கொண்டு போகிறது வந்து முதலாளிகளை வாழ வைக்கிற மாதிரி இருக்குமே தவிர ஒரு மக்களை வந்து வாழ வைக்கிற மாதிரி இருக்காது. எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முதலாளி வைக்கிறது தான் சட்டன்ற மாதிரி ஆகிடும். அது வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போகாது. இப்போதைக்கு நமக்கு நல்லா பெனிஃபிட்டு நல்லா வசதியான இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபியூச்சரில் பார்க்கும்போது அவங்க வைக்கிறது தான் ரேட்டு, அவங்க வைக்கிறது தான் டிக்கெட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஆகும். அது ஒரு சரியான வழிமுறையாக இருக்காது. அரசாங்கமே அதை தொடர்ந்து நடத்தணும், எந்த நிறுவனமாக இருந்தாலும். ஆனால் மக்களுக்கு தொடர்ந்து செலவு கிடைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரயில்வேயோட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த டாய்லெட்டு இந்த பாத்ரூம் வசதியெல்லாம் நிறைய இல்லாமல் இருக்குது ட்ரெயின் இதில். இப்போ பல காலத்துக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அதை பஸ் நிலையங்களில் அந்த மாதிரி பல பொது நிலையங்களில் பண்ணுறாங்க. மத்திய அரசும் அது மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் பண்ணால் பல பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் வந்து போகிறது வசதியாக இருக்கும். ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க சில பேர், அதாவது காசு கொடுத்து போகணுன்ற மாதிரி. அந்த மாதிரி இல்லாமல் அரசாங்கம் அதை வச்சுருந்து பண்ணால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைவேட்டு நிறுவனமாக ஆகாமல் அரசாங்கம் இதை இருந்தால் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வாய்ப்பாக இருக்கும். அது பிஜேபி கவர்மெண்ட் அது அதிகமாக அந்த ப்ரைவேட்டு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகே வந்தால் நல்லா இருக்கும். ஆமாம், என்னென்ன மாற்றம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ் மாதிரி ஜென்ஸுக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு என்ன சொல்ல போனால் காங்கிரஸ் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. இளைஞர்கள் வேலைவாய்ப்பு
வந்தால் நல்லா இருக்கும். நிறைய வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வைஸாக எடுக்காங்க, ஆன் ரோல யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க. இல்லை இந்த பிஜேபியிலேருந்து மோடி வந்து இப்போ நேப் ஸ்கீம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துட்டாரு. எங்கே போனால் ஒரே ஸ்கீமாக தான் போட்டுட்ருக்காங்க. ஆன் ரோல் நேப்ஸ் ட்ரைனிங்ஸ்லாம் போட்டுருக்காங்க. எந்த கம்பெனி நிரந்தரமாக வைக்க மாட்டாங்க. கான்ட்ராக்ட் பண்ணி எந்த கம்பெனி போனால் 2 வருஷம் மாதிரி போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எதிர்பார்க்கணும் ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இந்த வருஷம் எலெக்ஷன் வந்து ஏற்கனவே 10 வருஷம் மோடி இருந்துட்டாரு. ஸோ இந்த தடவை வேற யாராவது புதுசாக வந்தாங்கன்னா கொஞ்சம் இது இருக்கும், மாற்றம் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். புதுசாக ராகுல் காந்திக்கே ஆப்ஷன் கொடுத்தா மேபி அவர் நல்லா பண்ணுறாரா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா மோடி 10 வருஷம் இருந்துட்டாரு. ஸோ இவருக்கு புதுசாக ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். 10 வருஷம் இன்னும் அவர் 5 வருஷம் ஒரே ஆள் இருக்கிறதுக்கு வேற யாராவது புதுசாக இருந்தால் இன்னும் என்ன மாற்றம் இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை திரும்ப அவருக்கு நம்ம எப்படி 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ வேற ஆளுக்கு நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். அந்த 5 வருஷத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வேற புது ஆள் கொடுத்தோம்னா ஏற்கனவே நீட் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இவர் வரப்போ நீட்டு எடுக்கிறாரா இல்லை அதே நீட்டை வச்சு கண்டினியூ பண்ணுறாரா, இந்த மாதிரி நம்ம வேற யாரும் மாற்றி கொடுக்கலாம். இவருக்கு இப்போ மோடி இருக்கும்போது நீட் கன்ஃபார்மாக இருந்து தான் ஆகும். ஸோ நம்ம வேற ஆள் இருந்தாங்கன்னா அவருக்கு நீட் இல்லாமல் வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து நீட் இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே பாஸ் ஆகலாம். தமிழ்நாட்டுக்குள்ள உள்ளவங்க தமிழ்நாட்டுக்குள்ள காலேஜ் கிடச்சிக்கும். அது ஒன்று மட்டும் மாற்றி பண்ணுற மாதிரி பண்ணால் இது நல்லா இருக்கும். யார் வந்தான்னா பழையபடி ஜெயலலிதா அம்மா வந்தாவே எங்களுக்கு சந்தோஷம் தானே. அவங்க இருந்த வரைக்கும் எங்களுக்கு எல்லா சலுகையும் இருந்துச்சு. இப்போதைக்கு இப்போ எப்படி சொல்லி எங்களுக்கு மட்டும் பார்க்கறதா இருக்காங்க, மற்றவங்கள விடுறாங்கல்ல. இப்போ இருக்கிறவங்க அது பார்க்கணும்ல. எங்களுக்கு குத்தா போதுமா, எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, அது யோசிக்கணும்லண்ணா. இப்போ புயல் வந்துச்சு, புயல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க. அது யார் மேலே நம்பிக்கைன்னு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பிஜேபி இருந்திருக்காங்க. அவங்க இப்போ வரையும் நல்லது பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதை தான் பண்ணுறாங்க. இதனால் மக்களுக்கு எந்த பலனும் எதுவும் இல்லை. இதுலேருந்து நான் என்ன சொல்லணும்னா, ஏன் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்பார்க்குறோம்? நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நமக்கு. சென்ட்ரல் சப்போர்ட் பண்ணால் தான் ஸ்டேட் எல்லாம் பண்ண முடியும், செய்ய முடியும். ஆனால் நமக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்டை நம்ம பார்ப்போம். நம்ம ஸ்டேட்டை நல்லபடியாக ஆள்ற ஒரு தலைமை எடுத்து வச்சா, சென்ட்ரல் லெவலில் குரல் கொடுக்குற மாதிரி ஒரு நம்ம தலைமையை நம்ம ஸ்டேட்டில் எடுத்து வச்சா அதுவே போதும். சென்ட்ரலில் நமக்கு வந்து தேவையில்லை. ஸ்டேட் ஒழுங்காக இருந்தால் எதுக்கு தேவை நம்ம சென்ட்ரலுக்கு போக போகிறோம்? நமக்கு ரைட்ஸு நம்ம நேராக பிஜேபி வந்தாலும் நேராக மோடிகிட்ட கேட்க முடியாது. காங்கிரஸ் வந்தாலும் ராகுல் காந்திகிட்ட கேட்க முடியாது. கம்யூனிஸ்ட் வந்தாலும் அங்கே யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்க முடியாது. நம்ம ஸ்டேட் போர்டு யார், சிஎம், அவங்ககிட்ட தான் நம்ம குரல் கொடுக்க முடியும், எதனாச்சும் கேட்க முடியும். அதுக்கு ஒரு நல்ல தலைமை வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதே என்னோட கருத்து. அது கரெக்டு. அதுக்கு தான் நம்ம ஸ்டேட் போர்டில் நல்ல தலைமையாக இருந்தால் அவங்க கேட்பாங்க தலை. அதுக்கு நம்ம ஸ்டேட் போர்டில் நல்ல தலைமை எடுத்து வைப்போம் நம்ம மக்கள். அதை நான் சொல்கிறேன். ஸ்டேட் போர்டில் மோடியோ காங்கிரஸோ கூட்டணி இல்லாமல் தைரியமாக நின்று குரல் கொடுத்து பேசுகிற மாதிரி ஒரு நல்ல ஆளுமை, ஒரு தலைமை வந்துச்சுன்னா கேட்பாங்களா தலை? ஆனால் விலைவாசி குறைச்சா நல்லா இருக்கும். எல்லாமே விலைவாசி ஏறியும் போது எங்களுக்கு வந்து சேலரி கம்மியாக இருக்குது. அந்த சேலரிக்கு ஏற்ற வருமானம் இல்லை. இப்போது இவங்க பாட்டு விலைவாசி ஏற்றினு போகிறோம். இப்போ கூட கேஸ் விலை ஏற்றிட்டாங்க. இப்போ திடீர்னு இப்போ இந்த கேஸ் விலை நடுத்தர மக்கள் பண்ண முடியுமா? அது நடுத்தர மக்கள் பண்ண முடியாது. இப்போது இதே ஒரு வசதியாக இருக்குங்களா அவங்க பண்ணிடுவாங்க. அந்த கேஸ் விலை பார்க்க மாட்டாங்க. நம்மள மாதிரி ஆள் வந்து நார்மலாக வந்து கேஸ் விலை ஏற்றினால சாப்பிட முடியாது. கஷ்டம் ரொம்ப. விலைவாசி அதிகமாகுது. விலைவாசி கம்மியாகனா புதுசாக ஒருத்தர் வரணும். அதான் ஓரளவுக்கு இந்த தமிழ்நாடு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஆட்சி வரணும்னா ஒன்று நாம் தமிழ் கட்சி. தமிழ் வருஷம் பாட்டு போகிற ஒரே கட்சி அதுதான். வேறு எந்த கட்சி வந்தாலும் சரி மொத்தம் மூசா பண்ணி போகிறது தான் உண்மை. அதான் ப்ரோ 2024 விஜய் நான் வந்தால் சூப்பராக இருக்கும். அவர் வேறு வந்து இப்போ தான் கட்சி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. வந்தாருன்னா ரொம்ப நல்லது. எங்களை அந்த இது பண்ணலாம் இல்லை, இருக்கிறவங்களும் நல்லா பார்த்துக்கினா போதும். இந்த ஊழல் அதெல்லாம் தேவையில்லாமல் நடக்குது. மழை தண்ணி எவ்வளோ வந்துச்சு, அதெல்லாம் இல்லாமல் இருந்து உலகம் இந்த தமிழ்நாடு நல்லா இருந்தாலே போதும். வேறு எதுவுமே வேணாம். நன்றிங்க. நீங்கள் சொல்லுங்கள், கரெக்டாக இல்லையா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மாற்ற வேண்டிய விஷயம் எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காசு கேட்குறாங்க தெரியுங்களா. அந்த காசு கேட்குறவங்க தனியாக அவங்களுக்கு கேரளத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ காசு யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா அவங்களை ஈஸியாக போலீஸ் ஸ்டேஷன் சொன்னால் கூட அவங்க போலீஸ் பிடிச்சிட்டு போய் அவங்களுக்குன்னு ஒரு இந்த ஹோம் மாதிரி ட்ரஸ்ட் மாதிரி அவங்களுக்கு தனியாக கட்டி கொடுத்து அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்கிறாங்க. எனக்கு அது பண்ணால் போதும். எனக்கு அது மட்டும் பண்ணால் போதும். வேறு எதுவுமே இல்லை. எனக்கு யார் வந்தாலும் சரி, எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு வேணும். யாரும் இங்கே இருக்கிறவங்க யாருமே நம்மகிட்ட வந்து காசே கேட்கக்கூடாது. 1 ரூபா கூட 5 ரூபா கூட சாப்பாடு வாங்கி கூட அது கூட எதுவுமே கேட்கக்கூடாது. எனக்கு அது ஒன்று மட்டும் வேணும்.